ஹாய் ஹலோ வெல்கம் பேக் அச்சுபா காஸ்மெட்டிக்ஸ். ஸோ இன்றைக்கி நான் பார்த்தேன் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வரதுக்கு. அந்த வீடியோ என்னென்னு சொன்னால் வந்து ஆல்ரெடி எனக்கு நிறைய மெசேஜஸ் வருது வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், டிக்டாக்ஸில், யூடியூப்பில் இருந்து ப்ளீச்சிங் க்ரீம் சம்மந்தமாக கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து தர சொல்லி. அதுன்னு சொன்னால் ஸ்டீராய்ட்ஸ் க்ரீம்னு சொல்ல முடியும், கெமிக்கல் க்ரீம்னு சொல்ல முடியும். அது சம்மந்தமாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன், ஒரு விளக்கம்னு கொடுக்க சொல்லி மிச்சம் பேர் எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ அதை பற்றி தான், ஓகேவா? ஸோ ப்ளீச்சிங் க்ரீம்னு சொல்கிறது வந்து ப்ளீச்சிங் க்ரீம்னு சொன்னால் வந்து வந்து அதுக்கு வந்து கெமிக்கல் க்ரீம்னு சொல்லுவாங்க, ஆசிட் க்ரீம்னு சொல்லுவாங்க. ஆசிட்னு சொன்னால் என்னது? ஆசிட் வந்து இப்போது நம்மளோட தோலில் வந்து ஆசிட் பட்டுன்னு சொன்னால் வந்து அந்த இடம் வந்து சுடுபட்டு அந்த இடம் வந்து வெள்ளையாகும். அந்த மாதிரி தான், ஓகேவா? அப்பப்போ மிச்சம் பேர் இந்த காலத்தில் வந்து முகம் வெள்ளையாகணும்னு சொல்லி ஆல்ரெடி நிறைய மெசேஜஸ் எனக்கு வருது. நிறைய க்ரீம்ஸ் ஐட்டமாக இருக்கலாம், நிறைய லோஷன்ஸ் வகையான இருக்கலாம். அதெல்லாம் கிளிக் பண்ணி மிச்சம் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. நிறைய கேர்ள்ஸ் பாய்ஸ் மெசேஜ் பண்ணுறாங்க, ஓகேவா? ஸோ உங்களுக்கும் இது தான் நடக்கும். நீங்களும் ப்ளீச்சிங் க்ரீம் யூஸ் பண்ணுன்னு சொன்னால் ஒயிட்னிங் க்ரீம் தான் மிச்சம் பேர் கேட்குறாங்க. பட் ஒயிட்னிங் க்ரீம் யூஸ் பண்ணுறது பிரச்சனையுமே இல்லை, ஓகேவா? பட் அதை யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா இருக்கும். அதுவும் நான் சொன்ன மாதிரி ஆசிட் வகையான தான், ஓகேவா? ப்ளீச்சிங் க்ரீம் மாதிரி தான் அந்த ஆசிட், நான் சொன்ன ஆசிட் மாதிரி தான் இந்த ஒயிட்னிங் க்ரீம்னு சொல்கிறேன். அது யூஸ் பண்ணால் வந்து நம்மளோட என்ன நடக்கும்னு சொன்னால், நம்மளோட முகத்தில் அந்த க்ரீம் பட்டுச்சுன்னு சொன்னால் வந்து முகம் வந்து நல்ல பொலிவாக வெள்ளையாக காட்டும். அதுக்கு தான் மிச்சம் பேர் இப்போ சொல்லுவாங்க நல்ல ரிசால்ட் இருக்குது, நல்ல க்ரீம்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து ஸ்டப் ஆகினதுக்கு அப்புறம் தான் பெரிய பிரச்சனை வர ஆரம்பிக்கும், ஓகேவா? தோல் சுடுபாட்டும், ஓகேவா? தோல் மெல்லிசாகும். நம்மளோட முகத்தில் தோல் மெல்லிசாகும்னு சொன்னால் நரம்பு வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த விஷயங்களால தான் மிச்சம் பேர் வந்து பாவம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ நான் அதுதான் வீடியோன்னு எடுத்துகிட்டு வர திங்க் பண்ணேன். இதை பற்றி கொஞ்சம் மக்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணணும்னு சொன்னால் அவங்களும் கொஞ்சம் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் இதை கதைக்கிறேன் கூட வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி, நானும் இன்க்ளூடிங் ப்ளீச்சிங் க்ரீம் யூஸ் பண்ணி அதால் வந்து எஃபெக்டை இப்போதைக்கு அதுலேருந்து கொஞ்சம் விலகி அதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக, அதில் வந்து அனுபவத்தை தான் நான் கிடைக்கிறேன், ஓகேவா? என்ன விஷயமா இருந்தாலும் அனுபவித்து பார்த்தது தான் நமக்கும் தெரியும். ஸோ அதனால வந்து இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கலாம், இந்தியாவில் இருக்கலாம், மிச்சம் ஒயிட்னிங் க்ரீம் வந்து யாரும் யூஸ் பண்ண போகிறதுக்கு வேணாம். ஏன்னா ஒயிட்னிங் க்ரீம் எங்கேயோ நிரந்தரம் இல்லை, ஓகேவா? சம்டைம்ஸ் வந்து அது வந்து யூஸ் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ண வரைக்கும் நல்லா இருக்கும். யூஸ் ஸ்டாப் பண்ணால் பிரச்சனை வரும், யூஸ் பண்ணும் வரைக்கும் நல்லா இருக்கும், ஸ்டாப் பண்ணால் பெரிய பிரச்சனை வரும். அதனால ஸோ எல்லோரும் வந்து கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ வேறு எந்த இஷ்யூஸும் இல்லை. ஆனால் எவ்வளோ முடியுமோ ஒரு ஆளை வந்து இயற்கையான ட்ரீட்மெண்ட் பண்ணிப்பாங்க, ஓகேவா? ஹோம் ரெமடிஸ் பண்ணிப்பாங்க. வீட்டில் இருந்து முகம் க்ளோ அப் ஆகிறதுக்கு கடல் மாவு ட்ரீட்மெண்ட், கடல் மாவு பேக்ஸ் அந்த மாதிரி பண்ணுறது உங்கள் சருமத்துக்கும் எந்த ஆபத்தும் வராது, உங்களுக்கும் சேஃபாக இருக்கும். ஸோ எவ்வளோ முடியுமோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ண பாருங்கள். தவிர ஒரு நாளும் கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ண போக வேணாம். ஏன்னா உங்கள் முகம் தோல் வந்து ரஃப்பாக இருக்கும், சில கேர்ள்ஸ்க்கு சாஃப்டாக இருக்கும் முகத்தில் தோல். அது கொஞ்சம் அந்த ப்ளீச்சிங் க்ரீம்னால் வந்து தோல் மெல்லிசாகுச்சுன்னு சொன்னால் வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்கும், ஓகே? சில பேருக்கு கருப்பு புள்ளி மாதிரி வரும், சில பேருக்கு முகப்பருவம் அதிகமாகும், சில பேருக்கு பொக்குளமாக பெருசாக வரும். ஸோ இதெல்லாம் தரத்துக்கு தான் நான் சொல்கிறேன் ஒயிட்னிங் க்ரீம்னு சொல்கிறது டான்ட் யூஸ், ஓகே? ஸோ நான் நினைக்கிறேன் நல்லா தெளிவுண்டு கிடைச்சிருக்குன்னு சொல்லி. ஸோ டீட்டெயில்ஸ்க்கு இன்னும் டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் வேணும்னு சொன்னால் டிரெக்டாக வந்து எனக்கு கண்டெக்ட் இருக்குது பாருங்கள். என்னோடய யூடியூப் சேனலில் நம்பர்ஸ் இருக்குது, கண்டெக்ட் பண்ணுங்கள். சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம், டிக்டாக், ஃபேஸ்புக் எல்லாம் இருக்கிறேன், என்னை கண்டெக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குதுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகே? தேங்க்யூ ஸோ மச், குட் லக், பாய்.